டனல் T1 பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் ரயில் திட்டத்திற்கான இந்த வழித்தடத்தின் அநேகமான பகுதி மலைகளை குடைந்து சுரங்கங்களை அமைத்து உருவாக்கப்பட்டிருக்கு மற்றும் பல உயரமான பாலங்களும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பாதையில கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள T1 சுரங்கத்தை பல வருடங்களாக நமது பொறியாளர்கள் உருவாக்கிட்டு வராங்க. அந்த சுரங்கத்தில் கிட்டத்தட்ட 300 மீட்டர் பகுதி 2 டெக்டானிக் பிளேட்டுகளின் இடைவெளியில் அமைந்துள்ளது. அதாவது மெயின் பவுண்டரி த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூகோள தகடுகளின் அசைவு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தொலையிட்டு சுரங்கம் அமைப்பது என்பது மிக மிக சிக்கலான ஒரு அமைப்பு. அதே வேளையில் இங்கு மிகவும் அதிக அழுத்தத்தில் நிலத்தடி நீர் இருக்கு. அதிகமான தண்ணீர் வந்து இந்த சுரங்கம் கட்டும் பணி பல நாட்கள் நடைபெறாமல் இருந்தது. பின்பு பல ஆய்வுகள் எல்லாம் செய்து PU கிரவுட்டிங் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொறுமையாக இதை செய்து வந்தனர். சமீபத்தில் இந்த டனல் T1 உடைய பிரேக் த்ரூ நடந்திருக்கு. ஒரு சுரங்கம் அமைக்கும் பொழுது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையை எட்டும் பொழுது முழுமை அடையும் நேரத்தில் அதனை திறந்து விடும் பொழுது அதனை பிரேக் த்ரூ அடைந்து விட்டதாக சொல்லுவாங்க. சுரங்கத்தை வெற்றிகரமாக திறந்து விட்டதன் மூலம் இந்த மலையின் இரு புறத்திலிருந்தும் இந்த குகைக்குள்ளே ரயில் பாதை அமைப்பதில் இருந்த சிக்கல் விலகியுள்ளது. கூடிய விரைவில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு ரயில் பயணம் செய்யலாம். இதனால காஷ்மீர் மக்களுடைய பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரங்கள் மேம்படும் என்பதும் ஒரு முக்கியமான ஒன்று. இந்த முக்கிய